ஸோ நம்ம வந்து வி ஃபினிஷ் நரநாராயண அவதாரம் முடிச்சிட்டோம். அந்த தக்ஷம் சதி அந்த இதுவும் பார்த்தோம் லாஸ்ட் 16th தசகத்துல. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு த 17th தசகம். திஸ் இஸ் துருவ சரித்த வர்ணனம். துருவன் துருவன்கிறவரோட எல்லாருக்கும் இங்க இருக்கிறவ யாருக்கும் துருவனை பத்தி தெரியாம இருக்காது. நம்ம குழந்தைகளுக்கு கதை சொல்லணும்னா கூட துருவனை பத்தி சொல்லுவோம், பிரகலாதனை பத்தி சொல்லுவோம், மார்க்கண்டேயனை பத்தி சொல்லுவோம். I don't know, many of you will be knowing even more than that. Okay. அது துருவன் ஒரு குழந்தையா இருந்து எப்படி எல்லாம் தபம் பண்ணினா கடவுள் கிட்டங்கிறது தான் இஸ் துருவ சரித்திரம். ஸோ வாட் நாராயணியத்துல தட் இஸ் அ வெரி பிக் திங். துருவன், பிரகலாதா, அப்புறம் வந்து அவதாரம்ல அவதாரம் வந்து நிறைய அவதாரம் பார்த்துட்டோம். பட் இவாள்லாம் வந்து பக்திஸ். அதாவது பகவான் என்ன சொன்னாரான்னா வந்து எனக்கு எல்லாரோட உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும், யார ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு உங்களுக்கு உங்களை எப்பொழுதும் உங்களை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறவாளை பிடிக்குமா, இல்ல எப்பொழுதும் உங்களையும் நினைச்சுட்டு அவ வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறவாளை பிடிக்குமா, இல்ல எப்படிப்பட்ட பக்தி இருக்கணும் உங்ககிட்ட, ஹவு வாட் டைப் ஆஃப் பக்தி டு யூ வாண்ட் அப்படியே கேட்கும் பொழுது கீதா 12th chapter நிறைய பேர் படிச்சிருப்பேன் கூட. பட் காட் சேஸ் எனக்கு வந்து எப்படிப்பட்ட பக்தி வேணும்னா கல்மிஷமே இல்லாத பக்தி. அதாவது எனக்கு என்ன வேணும், இப்ப நம்ம வந்து நம்ம 9 வாரம் இருக்கேன், நான் 10 வாரம் இருக்கேன், நான் 16 வாரம் இந்த இது இருக்கேன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏதாவது வேண்டியது செய்யறோம். ஆனா எதுவுமே வேண்டாம எனக்கு இன்டர்னல் பீஸ், நான் உன்கிட்ட வந்து நான் சரணடையணும், அதை மட்டும் எனக்கு கொடு அப்படிங்கிறவங்களோட பக்திய வந்து God likes that type of bhakti very much. அப்ப என்னது, என்கிட்ட நீ வந்து முற்றிலும் சரணடைந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி முழுஷ சரணடைஞ்சவாளோட பக்தி இஸ் த கிரேட்டஸ்ட். அந்த பக்திங்கிறதோட வந்து பகவத்கீதால சாப்டர் 12 வரும். அது வந்து அந்த மாதிரி அந்த பக்தி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதுல பிரகலாதன் ஒண்ணு நம்ம கண்கூட அந்த கதைகள் மூலமா படிச்சது. அதே மாதிரி மார்க்கண்டேயனோட சரித்தம் நம்ம பார்த்திருக்கோம். அவர் எப்படி பக்தியாக சிவபெருமான் கிட்ட திருக்கடையூர் போனா நம்மளுக்கு திறந்தே காமிப்பா, எப்படி அவ யமன் கிட்ட இருந்து காப்பாத்தினா, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கா. ஆனா நம்ம நாராயணியம் படிக்கிறதுனால இதுல துருவனை பத்தி நம்ம படிக்கிறோம். ஸோ தட் இஸ் துருவ சரித்திரம். இப்போ ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. उत्तानपाद नृपतेर्मनु नन्दनस्य जाया बभूव सुरुचिर्नितरामभीष्टा अन्या सुनीतिरिति भर्तुरनाधृता सा त्वामेव नित्यमगतिः शरणं गताभूत्. उत्तानपाद नृपतेः, उत्तानपादा என்னோடு ஒரு ராஜாவினுடைய யார் அவர், மனு நந்தனஸ்ய, மனு ஸ்வயம்பு, முதல்ல இருந்தே சுவாயம்பு மனு படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த மனுவோட பிள்ளைய யாரு, உத்தானபாதர். ஓகே, அவர் யாரு, மனுவோட பிள்ளை. ஜாயா பபூவ, ஜாயானா பத்தினி. ஓகே, பபூவ ஜாயா இருந்தார். யாரு, எப்படி, சுருச்சிர் நித்தராம் அபிஷ்டா. சுருச்சி அப்படின்னு அவரோட வைஃப். நித்தராம் அபிஷ்டா, அவர் மேல வந்து ரொம்ப பிரியமா, எப்பொழுதும் அந்த சுருச்சி மேல she was very dear to him சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு வந்து அப்படின்னா ஒரு அப்ப என்னது, அந்நியா சுனீதி ரீதி பர்துர் அநாதிருத்தாசா. 2 பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டி சுருச்சி, இன்னொரு பொண்டாட்டி சுனீதி. இவருக்கு சுருச்சி மேல அபார பிரியம். These 2 wives, between the 2 wives, he loves Suruchi a lot. She is very dear to him. Anya, அடுத்தவ யாரு, சுனீதி. பர்துஹு அநாதிருத்தாசா. அநாதிருத்தா அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ணாதவா. ஓகே, ஆதரமே இல்லாதவ, ஆதர
அப்படிங்கிறதுக்கு நம்ம நெய் தத்புருஷால அனாதரான்னு வருங்க. சோ அனாதிருத்தா சா. இப்போ அவளுக்கு வந்து எந்த ரெஸ்பெக்டுமே கிடையாது. இவ மேல ரொம்ப பிரியமா இருக்காரு, சுருச்சி மேல. சுனிதி மேல எஸ் காட் நோ ரெஸ்பெக்ட் ஆல்சோ. அப்ப அவ என்ன பண்றா, சா துவாமேவ நித்தியம் அகதிகி சரணம் கதா பூத். அவ என்ன பண்றா பாவம், துவாமேவ குருவாயூரப்பா நீதான் எல்லாம் எனக்குன்னு சொல்லிட்டு நித்தியம் அகத்திகி. கத்தினா என்னது, போக்கடம் இருக்கு. அகத்திகி நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு போக்கடமே இல்லை. ஸோ காட், காட் கிட்ட ஷி இஸ் ஆல்வேஸ் கிரைங் டு யூ குருவாயூரப்பா, ஷி இஸ் ஒன்லி பிரேயிங் டு யூ. ஏன் உன்கிட்டயே அவ கூப்பிடுறான்னா அவளுக்கு வேற கதியே இல்லை. அகத்திகி. ஓகே, அதனாலதான் அகதி. தமிழ்ல பாருங்களேன், ரொம்ப அழகா அந்த அகதிங்கிற வேர்டு. நம்ம ராமேஸ்வரத்துல நிறைய அகதிகள் இருக்கானா என்ன, அவ கதி. சி சான்ஸ்கிரிட் பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ் தான். படிக்க படிக்க நம்ம ஏன் சின்ன வயசுல இருந்து படிக்கலைங்கிறதெல்லாம் நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்போ இந்த அகதி அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்ல ரொம்ப அழகா இவாள்லாம் அகதி அப்படின்னு சொல்றா. பட் தட் இஸ் derived from Sanskrit. அகதி, நோ பிளேஸ் டு கோ, வாட் டு டூ, கத்தியே இல்லை எனக்கு. சோ அகதி. சரணம் கதா. இப்ப என்ன பண்ணிட்டான், துவாமேவ சரணம், நீதான் எனக்கு, உன்கிட்டயே சரணம் அடைஞ்சிட்டா, சரணம் அடைஞ்சிட்டா. அப்படின்னா கதா. சோ என்ன சொல்ற, உத்தான பாத நிப்பத்தே மனுநந்தனஸ்ய ஜாயா பகூவ சுருச்சி நித்தராம் அபீஷ்டா அன்யா சுனீதிரிதி பர்த்துரநாதிருதா சா துவாமேவ நித்யமகதி சரணம் கதா பூத். சரணம் அடைஞ்சிட்டா, நீயே தான் எல்லாம் எனக்கு, நித்தியம் உங்ககிட்டயே தான் அவ தினமும் சரணம் அடைஞ்சிட்டா. ஓகே, இப்படி இருக்கும்போது இந்த செகண்ட் ஒன், அங்கே பித்து சுருச்சி புத்திரகமுத்தமம் தம் திருஷ்டுவா த்ருவ கில சுனீதி சுதோ திரோக்ஷ்யன் அச்சிக்ஷிபே கில சிசு சுதராம் சுருச்யா துஸ்ஸந்த்யஜா கலு பகத் விமுகைரசூயா. பட்டத்திரி வந்து அழகா சொல்றாரு, மேல பக்தி இருக்கிறவாதான். இந்த இந்த வேர்ஸ படிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தோணும் நம்ம இப்படிதான் இருக்கணும். அவர் என்ன ரொம்ப அழகா சொல்றார், உண்மையில பக்தி இல்லாதவாளுக்கு தான் வந்து ஜெலசி வரும், அசூயை வரும். நம்ம பார்ப்போம். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங். சோ அவர் என்ன சொல்றார், கடவுள்கிட்ட பக்தி, அதாவது உன்னையே சரண் அடைஞ்சவா, நீதான் எல்லாம் நினைக்கிறவாளுக்கு they will not have even harsh words to speak. All the words from their mouth will be very sweet. அழகான வார்த்தைகளை மட்டும்தான் உச்சரிப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படின்னா பாருங்க, அங்கே பிது சுரச்சி புத்திரகம் உத்தமம் தம். இப்போ அங்கேனா தொடை. ஓகே, தொடையில பித்துகு அப்பாவினுடைய தொடையில் சுருச்சி புத்திரகம் உத்தமம் தம். சுருச்சிக்கு ஒரு புள்ள உத்தமம், உத்தமன். ஓகே, இந்த உத்தமம் அந்த புள்ள வந்து என்ன பண்ணாரு, அப்பாவோட மடியில போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ சுருச்சி புத்திரக உத்தமம் தான் அங்கே பித்துக்கு அப்பாவோட மடியில அது உட்கார்ந்துருக்கு. திருஷ்டுவா துருவத்தில. அப்ப அதை பாக்குறான். அதை பார்த்துட்டு யாரு, துருவான். அவனும் பாவம், அவன் அந்த சுனீதியோட புள்ள, அது சின்ன புள்ள தானே. ஓ, அப்பா மடியில இவன் உட்காந்துருக்கான், ஏன் இன்னும் நான் வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கில சுனீதி சுத்தோ அதிரோக்ஷியன். சுனீதி சுத்தக, சுனிதியோட பிள்ளை அதிரோக்ஷியன் அப்படின்னா அந்த ஏற போறான். ஓகே, அவன் வந்து அவனும் ஏற போகிறான் தான், ஏற போகிறான். அப்படி போயின்னு இருக்கும் பொழுது அச்சிக்ஷிப்பே கில சிசு சுதராம் சுருச்சியா. அப்போ வந்து அச்சிக்ஷிப்பே, சிக்ஷிப்பேனா சுத்தராம், ஷிப்ஷேனா சுத்தராம்னா சிவியரா, ரொம்ப கடுமையான. அச்சிக்ஷிப்பே அப்படின்னா அந்த வார்த்தைகள் அபியூஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லி திட்டுறாங்களா யாரு, சுருச்சியா, சுருச்சி. அப்போ அதுக்கு பட்டத்திரி என்ன சொல்ற, துஸ்ஸன் துஸ்ஸன் தஜா கலு பவத் விமுகை அசூயா.
துஸ்ஸஜன் அவன் சொல்றாரு. அப்ப யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் கெட்டவளா இருக்கணும், துஸ்ஸன் கெட்ட பழக்கங்கள் யாரிடம் இருக்கிறதோ, தியஜா ஓகே சன் தியஜா கனவு துஸ்ஸன் தியஜா அப்படின்னா துர் காரியங்களை விட்டு விட்டு கொடுக்க முடியாது. யாரால விட்டு கொடுக்க முடியாது? பவத் விமுகை அசூயா அப்படின்னு. பவத் விமுகை யாரு உனக்கு வந்து விமுக முகம் உன்னை பாக்குறவா, விமுகைனா உன்னை பார்க்காதவர்கள், உன்னை உன்னிடம் பக்தி இல்லாதவர்கள், those who are not devoted to you, those who do not think of you, அவ என்ன பண்ணுவாளாம்? அவளுக்கு உள்ளுக்குள்ள ஜெலசி இருக்குமா, அசூயை இருக்கும். அசூயை நம்ம தமிழ்ல பழைய காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஜெலசிக்கு வந்து தமிழ்ல கூட நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அசூயைன்னு தான் சொல்லுவேன். they will not say இவளுக்கு பொறாமை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அசூயை இந்த கிராண்ட் மதர்ஸ் ஸ்டேஜ்ல. அப்புறமா ஈஸியா வரத்துக்கு இங்கிலீஷ் விடுங்க ஜெலசி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லு அசூயா இஸ் ஆல்சோ சான்ஸ்கிரிட் வேர்ட், இட்ஸ் யூஸ்ட் இன் தமிழ். ஸோ அவ என்ன சொல்றா, உன்னை வந்து அவ நினைக்கவே இல்லையே, அவ உனக்கு உன்னை வந்து நினைக்காதவ வந்து அவளுக்கு பொறாமை இருக்குதானே இருக்கு மனசுல. ஸோ அவ வந்து அவன் கண்ணா அப்படின்னு திட்டிடுற. she scolds that small boy. இத வந்து பாகவதத்துல ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கா. அவ ஸ்கோல்டு பண்ணினது இந்த பட்டத்திரி வந்து இஸ் ரைட்டிங் ஒன்லி தி எசன்ஸ், ரைட்? ஸோ பாகவத பட்டத்திரி வந்து ஒரே ஒரு வார்த்தையில விசிக்ஷிப் அப்படின்னு போட்டார். ஒரு வார்த்தையில அபியூசஸ் சிவியரா சுத்தராம் விசிக்ஷிப். ஆனா பாகவதத்துல வந்து எப்படி வந்து திட்டினாலாம்னா அவ திட்டினரை வந்து படிக்கும் பொழுது இதெல்லாம் ஐ வாஸ் ஃபீலிங் பேட். அவ என்ன சொல்றாளாம், நீ எப்படி வந்து எனக்கு என்னுடைய பிள்ளைதான் உட்காரணும், நீ வந்து உட்காரக்கூடாது, உனக்கு எனக்குதான் என்னதான் வந்து உங்க அப்பா வந்து ஒய்ஃபா ரொம்ப டியரா வச்சுருக்கா, நீ வந்து போய் கடவுள்கிட்ட போய் வேண்டு, உனக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது, நீ வந்து நல்ல வயத்துல பிறக்கல, see the words she uses, நீ நல்ல வயத்துல பிறக்கல, என் புள்ள வந்து என்னுடைய வயத்துல பிறந்திருக்கான், நான் வந்து புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னோட வயத்துல அவன் பிறந்திருக்கான், அவன் வந்து அவ அப்பா ஒரு மடியில உட்கார முடியும், நீ வந்து ஒரு நல்ல வயத்துல பிறக்கல, நீ என்ன பண்ணு, நீ வந்து யூ கோ யூ பி born again to me, நீ திரும்பவும் போயிட்டு எனக்கே நீ வந்து பிள்ளையா வந்து பிறந்தேன்னா அப்போ உன்னால இந்த அப்பாவோட முடியல உட்காரு. So harsh for a 5-year-old boy. துருவன் வந்து அப்ப 5 வயசு தான் இந்த துருவனுக்கு. அப்போ 5 வயசு குழந்தைகிட்ட வந்து நீ திருப்பியும் வந்து நீ என்னோட வயத்துல வந்து எனக்கு பிள்ளையா பிறந்தாதான் நீ இந்த மடியில உட்கார முடியும், இதுக்கெல்லாம் உனக்கு சான்ஸே கிடையாது. That is the way it seems. She scolded him very badly. That is மகாபாரதால சாப்டர் 4வது, அது என்ன சொல்லுவா, ஸ்கந்தம். ஓகே, திஸ் பாகவதம்ல 4th ஸ்கந்தம்ல if anybody is ரீடிங்னா பாருங்க. ஓகே, ஸோ எந்த ஜெலசி அவளுக்கு she is jealous. அதனாலதான் பட்டத்திரி சொல்றாரு, உன்னிடத்துல யாரெல்லாம் டிவோஷன் இல்லையோ, all those who are not devoted to you, they will be jealous. They cannot give up jealousy. எல்லா கெட்ட பழக்கமும் அவங்கள்ட்ட இருக்கும், ஏன்னா they are not devoted to you அப்படின்னு சொல்றாரு. ஓகே, त्वन्मोहिते पितरि पश्यति दारवश्ये दूरं दुरुक्ति निहतः स गतो निजाम्बाम् सापि स्वकर्म गति सन्तरणाय पुंसा त्वत्पादमेव शरणं शिशवे शशंस. त्वन्मोहिते पितरि பஷ்யதி தாரவஷ்யே. இப்போ இந்த புள்ள வந்து உட்கார வரானே அப்பாவோட மடியில, இந்த ஒய்ஃப்
அந்த ஒய்ஃப் வந்து திட்டுறா, நீ இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அப்பா என்ன பண்ணிருக்கணும்? பரவாயில்ல பரவாயில்ல, அவனும் உட்காரட்டும்னாலும் சொல்லியிருக்கணும்ல. he didn't say anything. அதான் பட்டத்திரி சொல்றார், பஷ்யதி தாரவசியங்கிற, இந்த தாரத்துக்கிட்ட வசியம் ஆயிட்டார் அவரு. எப்படிப்பட்டவர்? வன் மோகித்தே. அப்பவும் என்ன சொல்வார்? பத்து மோகித்தே. உன்னிட, அதாவது உன்னால் மோகம் அடைந்தவர். அதாவது என்னது? இந்த உலகத்தையே மாயையால கட்டுப்பட்டவர் யாரு? கடவுள் தானே. நம்ம எல்லாரையும் அந்த பாசம்ங்கிறதோ என்ன என்ன நம்மளோட ஆக்ஷன்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே நம்ம யாரால வந்து அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வருது? அந்த மாயை. அந்த மாயை உண்டாக்குறது யாரு? சோ குருவாயிரப்பா, உன்னோட மாயையாலதான், இதுவும் உன்னோட மாயை. நீ மாயாவை இது பண்ணி அவனோட மனசுல வந்து இவள் மேல அதிகமான ஆசையை உண்டு பண்ணி இந்த ஒய்ஃபை வந்து அவ கண்டுக்காம இருக்கிற மாதிரி வச்சிருக்க. ஓகே, ஒரு அப்பாவை பாக்குறான். உன்னாலதான் அந்த மாயையால அவ கட்டுப்பட்டு இருக்கான். அந்த மாயால என்ன ஆயிடுறது? அந்த தார வசிய, அந்த தாரம் கிட்ட அவர் வசியம் ஆயிட்டா. பித்தரி அப்பாக்குள்ள பாக்குறா யாரு? பஷ்யத்தி. அப்போ பஷ்யத்தி யாரு? அவன் பாக்குறான். யாரு? துருவன் பாக்குறான். அப்போ என்ன பண்றான்னா, தூரம் துருக்தி நிகத்தக ச கதோ நிஜாம்பாம் அப்படிங்கிற. சோ அவன் பாக்குறான் தாரவசிய பித்தரி, அந்த அப்பாவை பாக்குறான். யாரு வந்து அந்த மனைவியோட, அந்த இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு சொல்லுவாங்க, என்பெக்ட் ஹஸ்பண்ட், அதுதான் தாரவசியம். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறவரை அவர் பார்த்த உடனே என்ன, தூரம் துருக்தி நிகத்த. அவனுக்கு என்ன ஆயிடுத்தான்? தூரம், தூரம் டூ மச். ஓகே, வெரி மச். துருக்தி நிகத்தக அத்தக, he was hurt. ரொம்ப ரொம்ப அவனுக்கு ஊண்டிங்கா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ்வளவு சிவியரான வேர்ட்ஸால என்ன? இப்ப பட்டத்திரி எழுதினது ஒண்ணுமே இல்லை, திட்டினான்னு எழுதிட்டாரு தானா. இந்த இந்த லைன் வரும்பொழுது நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அவன் என்னெல்லாம் சொல்லி திட்டி இருக்காங்க. அதாவது பாகவதத்துலதான் கொடுத்திருக்கான். சோ இந்த அளவுக்கு அவ சொல்லும் பொழுது என்ன ஆயிடுத்தாங்க, ஹி வாஸ் லைக், இவ்வளவு ரொம்ப ரொம்ப திட்டினதுனால ஆல் துருக்தி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத பூயெல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்கா பேசினதுனால அவன் வந்து கத்தாக நிஜ அம்பாம். அவன் நிஜ அம்பாம்னா தன்னுடைய அம்மா கிட்ட அவன் போயிட்டான். அம்பாம். ஓகே, அம்பா கிட்ட போயிட்டு சாப்பி. இப்ப அம்பா பாருங்க, இப்ப இன்னொரு அம்மாவா இருந்தா என்ன? போ. இப்ப இன்னொரு அம்மாவா இருந்தா என்ன சொல்லுவா? போ நீ போ, சண்டை போட்டு உட்கார. She didn't say anything. She didn't say. சாப்பி ஸ்வகர்ம கதி சந்தரணாய பும்சாம் त्वत्पादमेव சரணம் சிஷவே சசம்ச. அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சு. சசம்ச அப்படின்னா அட்வைஸ். சிஷவே, இந்த குழந்தைக்கு, 5 வயசு குழந்தைக்கு அட்வைஸ் பண்றா. என்ன அட்வைஸ் பண்றா? சா அப்படி அவர் ஷி ஆல்சோ வாட் ஷி டிட், என்ன பண்றா? அவ வந்து பும்சாம், அதாவது மனிதர்கள், பும் சப்தம் இல்லையா? அப்ப புமான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பும்சாகா, இந்த இடத்துல பும்சாம் எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஸ்வகர்ம கதி சந்தரணாய. ஸ்வகர்ம கதி, அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அவ சொன்னதுல எல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை, நம்ம கர்ம பலனை நம்ம அனுபவிக்கிறோம். அவ என்ன நினைப்பா? நான் பண்ணின கர்ம பலனை நான் அனுபவிக்கிறேன். நீ என்னோட வயிற்றுல வந்து பிறந்ததுனால, பாகவதத்துல அப்படிதான் சொல்லிடு, நீயும் வந்து உன்னோட கர்ம பலன் அது, நீ என்னோட வயிற்றுல வந்து பிறந்திருக்க, அதையும் நீயும் அனுபவிக்கிற. அப்ப அவ என்ன சொல்றா? சந்தரணாய. சன் தரணாய, தரணாயன்னா டு கிராஸ் ஓவர். ஓகே, இப்போ அந்த நம்மளோட என்ன, நம்மளோட கர்ம வினையோ அதையெல்லாம் நம்ம வந்து தாண்டி வரணும். அதுக்காக நீ என்ன பண்ணணும்? அப்போ என்ன சொல்றா? துவத்பாதமேவ சரணம். அவ அம்மா பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றா. சிஷவே சசம்ச. ஷி அட்வைஸ் த சைல்ட். என்ன அட்வைஸ் பண்றா? உன்னுடைய பாதங்களே சரணம். யூ கோ அண்ட் கடவுளுடைய பாதங்கள்லயே நீ வந்து விழுந்து கும்பிடு. ஏன்னா அவ அதுதானே பண்ணிட்டு இருக்கா. அவர் எனக்கு கதியே இல்லைன்னு குருவாயிரப்பா,
உன்னுடைய பாதத்தையே அவ தஞ்சம் அடைஞ்ச மாதிரி அவன் அந்த குழந்தைக்கும் சொல்றான், பாருங்க உன்னுடைய கர்ம பலன் என்னோட வயிற்றுல வந்து பிறந்துட்ட, அதனால பாவம் நீயும் அனுபவிக்கிற பாரு. இந்த கர்ம பலன் எல்லாம் தாண்டி நீ வந்து தாண்டி வரணும், நல்லதே நடக்கணும் அப்படின்னா அந்த தரணாய அதை கிராஸ் ஓவர் பண்ணணும் அப்படின்னா நீ சொல்ற தொற்பாதமேவ சரணம், உன்னுடைய பாதங்களே சரணாகதி அப்படி அடையணும் அப்படின்னு யாருக்கு சொல்றாரு? தன்னுடைய 5 வயசு குழந்தையான துருவனுக்கு அவ அம்மா சொல்றாரு. ஓகே. ஆகர்ணிய சோபி பவதர்ச்ச நிஷித்தாத்மா நிஷ்சிதாத்மா ஆகர்ணிய சோபி பவதர்ச்சன் நிஷ்சிதாத்மா மானி நிரேத்ய நகராத் கில பஞ்சவர்ஷः சந்துஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்க त्वामारराध तपसा मधुकाननान्ते 5 வருஷம் 5 வயசான அந்த குழந்தை பாவம் ஆக்கரணிய அதை கேட்கறது. அம்மா வந்து என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுட்டு சக அப்பி அவனும் கூட பவதர்ச்சன நிஷ்சிதாத்மா, ஓகே அவன் நிச்சயம் பண்ணிட்டான். ஓகே நான் வந்து நிச்சிதம், நானும் வந்து உன்னையே பூஜிக்கணும். அர்ச்சனை, அர்ச்சனைனா அர்ச்சனைங்கிறது சம்ஸ்கிருதத்தை வர்ஷிப், வர்ஷிப் பண்ணணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். என்னது ஆகரணிய மானி அப்படிங்கிற, ஏன் அவன் மானின்னு நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு வந்து நம்ம சொல்லுவாங்க நான் தன்மானத்தோட இருக்கேன், ஐ எம் செல்ஃப், ஐ காட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இவனுக்கு அந்த அவ அம்மா இன்னொரு அம்மா திட்டினது வந்து அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அதனாலதான் அம்மாட்ட வர அம்மா இதை சொல்லவும் அவனுக்கு ரொம்ப இவனுக்கு ரொம்ப நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கணும், நம்மள ஒருத்தர் சொல்லிட்டானே அம்மா சொல்லிட்டா அதனால நம்ம அதையே பண்ணலாம். ஸோ ஹி ஆல்சோ டிசைடட், அவனோட மைண்ட் வந்து டிசைட் ஆயிடுது. 5 years ஒன்லி, ஹீஸ் 5 years வந்து மானியா இருக்கான், ஹீஸ் காட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதனால ஆக்கரணிய அம்மா என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுட்டு பவதர்ச்சன நிஷ்சிதாத்மா. ஓகே அப்ப அவருடைய ஆத்மா, அவருடைய மனசு என்ன நினைச்சது, ஓகே நம்ம அம்மா சொன்ன மாதிரியே நம்மளும் வர்ஷிப் பண்ணணும். பவதர்ச்சனை, பவத்தக அர்ச்சனை, பவதர்ச்சனை அப்படின்னு உன்னுடைய அர்ச்சனை பண்ணணும். ஓகே நகராத், ஓகே நகராத்னா அவருடைய நகரத்தில் இருந்து நீரேத்திய, நீரேத்தியன்னு விட்டுட்டு போறார். எங்க போனார்? சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்க. இப்போ சந்திருஷ்ட நாரத, அப்போ அந்த போற வழியில யாரத பார்த்தா? நாரதரை. நிவேதித்த மந்திர மார்க. இப்போ அவர் நாரதர் பார்த்தோம். நாரதர் என்ன சொல்ற, நீ எப்படி சரி இப்போ வந்து 5 வயசு குழந்தை குருவாயூரப்பனை வழிபடணும், கடவுளை வழிபடணும், அவனுக்கு என்ன தெரியும்? பாவம் ஒண்ணுமே தெரியாது. சோ அந்த இடத்துல நாரதரை பார்த்த உடனே நாரதர் வந்து it shows him the path of worshipping God. எப்படி சொல்ற, அவரு எப்படி பண்ணணும்? வழியில பார்த்த நாரதர் வந்து நிவேதித்த சந்திருஷ்ட நாரத நிவேதித்த மந்திர மார்க. சோ நாரதர் சொல்றார் எந்த மாதிரி மந்திரங்களா வச்சுட்டு நீ வந்து அவரை வர்ஷிப் பண்ணணும். மந்திர மார்கனா, மார்கனா வே, இது எப்படிப்பட்ட அவரை அர்ச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ வந்து அவரை பூஜிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. You want to worship God, you have decided. But he does not know the ways. அவருக்கு என்ன வழின்னு தெரியாது. So he is, Narada is telling him how to worship. எப்படி நீ பண்ணணும். அப்ப என்ன சொல்ற, மதுகானனாந்தே என்ன சொல்ற, துவாம் ஆரராத தபசா மதுகானனாந்தே. மதுவனம், கானனம்னா ஃபாரஸ்ட், வனம். மதுகானனாந்தே நீ வந்து மதுவனத்துக்குள்ள போ. தபசா துவாம் ஆரராத, அங்க நீ என்ன பண்ணணும், நீ வந்து யூ மஸ்ட் ப்ளீஸ் காட். ஆரராத நீ வந்து என்ன பண்ணணும், யூ மஸ்ட் ப்ளீஸ் காட்னு சொன்னதுனால இவர் என்ன பண்ணினாரு, மதுகானனுக்கு போய் அவர் சொன்ன மாதிரியே தபசா துவாம்
ஆறராக. அப்புறம் கடவுளை வந்து அவரே வந்து துருவா வந்து நாரதரோட பேச்சை கேட்டு மதுவனத்துக்குள்ள போய் உட்கார்ந்து அங்க வந்து அவர் கடவுளையே நினைச்சு அவர் வந்து தபம் பண்றார், தபசா தபம் பண்றார். அப்போ நாரதர் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? அது நம்மளோட நாராயணத்துல இல்ல. நாரதர் வந்து அவருக்கு துவாதச அக்ஷர மந்திரம் சொல்லு. நீ வெறும்னா சும்மா உட்காந்துட்டே இருக்க முடியுமா? பெனன்ஸ் பண்ணணும், சுவாமி கும்பிடுறோம்னா வில் பி சாண்டிங் சம் மந்திரா, கரெக்டா? நீ தபம் பண்ணணும்னா ஏதாவது சொல்லணுமே. அப்ப என்ன சொல்றாரு? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த துவாதச மந்திரத்தை நாரதர் வந்து இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுத்துட்டு இவர் வந்து இது பண்ண சொல்லி கொடுத்தோம்னா அந்த பிள்ளை வந்து உட்காந்துட்டு ப்ளீஸ் டூ தட். ஒரு ஸ்லோகம் பார்த்துருவோம்னா it's very interesting. Wow, it's very easy to understand. It's very interesting. ताते विषण्ण हृदये नगरीं गतेन श्रीनारदेन परिसान्त्वितचित्तवृत्तौ बालस्त्वदर्पित मनाः क्रमवर्धितेन निन्ये कठोर तपसा किल पंचमासान्. இப்ப இந்த பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணிட்டார் நாரதர். யூ கோ டு மதுவனம், யூ கோ தேர், நீ தபசு பண்ணு. துவாதச அக்ஷர மந்திரம் சொல்லிட்டார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த மந்திரத்தை கொடுத்து இந்த மார்க்கத்துல நீ போ, தபசு பண்ணு, நீ கடவுளை வந்து இது பண்ணு அப்படின்னு அந்த 5 வயசு குழந்தை. அப்போ இங்க வந்து இப்போ அந்த அப்பா இருக்காளே விஷண்ண ஹிருதயே தாத்தே சன் பிரதேவ சதி சப்தமி. ஓகே, இப்போ இந்த புள்ள வந்து போயிட்டாங்க. அப்பாவால அன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அன்னில இருந்து அந்த அப்பா வந்து ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. திஸ் இஸ் வாட் பாகவதம் சேஸ். ரொம்ப வருத்தப்பட்டாரு. நான் வந்து அந்த டயத்துல ஒண்ணுமே பேசாம இருந்துட்டானே, அவனும் என் புள்ள தானே, நான் தப்பு பண்ணிட்டேனே. வந்து நான் வந்து இந்த பிள்ளைய வந்து நினைச்சிட்டு, இந்த ஒய்ஃபை நினைச்சிட்டு, இந்த பிள்ளைய நினைச்சிட்டு, இந்த ஒய்ஃப் ஒரு ஹார்ஷ் வேர்ட்ஸ் அந்த என் பிள்ளை எப்படி தாங்குவான் அந்த 5 வயசு பிள்ளை, நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். ஓகே, சோ இது வந்து இங்க என்ன சொல்றா? தாத்தே விஷண்ண ஹிருதயே. அப்போ விஷண்ண ஹிருதயே தாத்தே. ஃபாதர் ரொம்ப சேடா இருக்க. விஷண்ண ஹிருதயம் ரொம்ப அவருக்கு பாரமா இருக்கு. ரொம்ப சேடா, ரொம்ப பாரமா அவரோட நெஞ்சே அப்படியே ரொம்ப வருத்தத்துல இருக்கா, ரொம்ப பாரமா இருக்கா. அப்பா தாத்தா, தாத்தானா அப்பா தெரியுங்களா? நகரீம் கதேன ஸ்ரீ நாரதேன. ஓ, நாரதர் வந்து அப்போ நாரதர் பாருங்க இங்க வந்து பிள்ளைய பார்த்துட்டு நீ வந்து தபசு பண்ணு கடவுளை நோக்கின்னு சொல்லிட்டு போயிட்டார். அங்க உடனே டவுன்ல போய் அந்த அப்பா என்ன பண்றாரு? அதை பாக்குறதுக்காக போறாரு. அப்போ நகரீம் கதேன ஸ்ரீ நாரதேன பரிசாந்த்வித சித்தவிருத்தௌ. பரிசாந்த்வித சித்தவிருத்தௌ. சித்த அவருடைய சித்தம் வந்து விருத்தனா அந்த ஆக்ஷன் ஆஃப் த மைண்ட். அவரோட மைண்ட் வந்து இப்படி இருக்கே அப்படின்னு அவரு நகரீம் கத்தேன அந்த நகரத்துக்கு போன நாரதேன பை நாரதா அவர் என்ன பண்றாருன்னா பரிசந்த்வித சித்தவிருத்தௌ. பரிசந்த்வித்தனா கன்சோல்டு. அவரை கன்சோல் பண்றாரு. உங்க வருத்தப்படாதீங்கோ, உங்க பையனை நான் பார்த்துட்டேன், நான் எல்லாம் நல்லாதான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம. யாராவது எங்கேயோ பார்த்தானா இன்னும் வருத்தப்படாதீங்க, உங்க பையன் லெட்டர் எல்லாம் போடலையா, நான் உங்க பையனை பார்த்தேன் அப்படின்னு அதை பார்த்துட்டு இவர் வந்து பாலக துவத் அர்ப்பிதா மனாகா கிரமவர்தித்தேன நின்னே கடோர தபசா கில பஞ்சமாசாம். அப்பா பார்த்தா அவர் சொல்லிட்டார், நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கோ, உங்க பையன் நல்லா இருக்காங்க. இந்த டயத்துல பாலக இந்த பையன் சின்ன குழந்தை 5 வயசு பையன் துவத் அர்ப்பித்த மனாகா, அதாவது தன்னுடைய மனச உன்னிடமே அர்ப்பித்தான் அர்ப்பணித்தான் சொல்லுங்க தமிழ்ல. அர்ப்பணித்தான், அதாவது உன் மனச வந்து fully he was bent on you. His mind was
fully bent on only you. அவன் மனச உன்கிட்டயே அப்படியே கொடுத்துட்டு என்ன பண்ணினாராம்? கிரமவர்த்தித்தேன. கிரமவர்த்தித்தேன அப்படின்னா கிரமமா, ஒவ்வொரு கிரமமா. அதுக்கு வந்து பாகவதத்துல என்ன சொல்றாங்கன்னா, முதல் வாரம் வந்து அவன் வந்து 7 நாளும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டான். அப்புறமா வந்து 3 நாள் சாப்பிடல, 4 நாள் சாப்பிட்டான். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொன்னா குறைச்சிட்டு வந்துட்டான். அப்புறமா கடைசி ஒரு மாசம் வந்து 5 மாசம் தொடர்ந்து கடைசி ஒரு மாசம் வந்து தண்ணி கூட குடிக்காம தபஸ். இந்த மாதிரி தண்ணி மட்டும் குடிச்சாரு. அது லுக் அட் இட் அண்ட் சே ஒன்ஸ் மோர் பார்த்துட்டு நான் சொன்னேன். Each month he was different. ஒவ்வொரு மாசமும் this was very different. கதை கிரமமா கிரமவர்த்தித்தேன மாசம் போக போக கட்டோர தபசா, கடுமையான தபம் பண்ணிட்டு கட்டோரம் இட் வென்ஸ் ஆன் இன்க்ரீசிங். தபஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாரு. முதல்லனா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட்டானா இந்த தபம். அப்புறமா வாரத்துல 3 நாள் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் வாரத்துல 2 நாள் மட்டும் சாப்பிட்டா போதும். அப்புறம் வாரத்துல 1 நாள் சாப்பிட்டா போதும். அப்புறம் ஒண்ணுமே சாப்பிடும். அப்படி பாருங்க, கிரமமா அப்படியே ரொம்ப தபஸ் பண்ணிட்டு பஞ்சமாசம் நின்னியக்கில அப்படியே 5 மாசத்தை நின்னியே ஸ்பெண்ட். நின்னியனா ஸ்பெண்ட், அதாவது கழித்தான். நின்னியன கழித்தான். இப்ப 5 மாசத்தை அப்படியே கழிச்சான். சோ தாத்தே விஷன்ன ஹிருதயே நகரீம் கதேன ஸ்ரீநாரதேன பரிசாங்கிதத சித்தவிருத்தௌ பாலஸ்த்வதர்ப்பித மனாஹ கிரமவர்த்தித்தேன நின்னே கதோர தபசா கில 5 மாசம். 5 மாசமும் உன் மேல வந்து ரொம்ப கடுமையான தபசோட அந்த பிள்ளை இருந்தான். ஆனா இங்க அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். திஸ் இஸ் துருவனோட சரித்திரம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்க்கும்பொழுது what is also not there here, tell that also, because it's a very good story. நம்ம வந்து அதை துருவனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். நான் புதுசா ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. ஆனாலும் சிலதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காததையும் தெரிஞ்சுக்கணும்.